குதிரைவாலி, கேழ்வரகு, தெனை, வரகு, சாமை, கம்பு, பனிவரகு, சோளம் இது எல்லாமே பார்த்திங்கன்னா சிறுதானியங்கள்னு சொல்லுவாங்க. இந்த சிறுதானியத்தில் ஒன்று தான் சோளம். இந்த சோளம் யூஸ் பண்ணி சோள பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. வெல்கம் டு சாய்ஸ் ரெசிபீஸ். பணியாரம் செய்ய தேவையான எல்லா பொருளையும் முன்னாடியே தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். மொத்தம் 2 கப் அளவுக்கு வெள்ளை சோளம் எடுத்திருக்கேன். இந்த சோளத்தை நல்லா தண்ணியில் அலசிட்டு 4 மணி நேரம் போல் ஊற வச்சுருக்கேன். சோளம் நல்லா ஊறினா தான் நல்லா அரைப்படும். குறைஞ்சது 4 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அடுத்து இது கூடவே சேர்த்து அரைக்கிறதுக்கு 1 கப் அளவுக்கு இட்லி அரிசியும் எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக பச்சரிசி வேணாலும் எடுத்துக்கலாம். 2 கப் சோளத்துக்கு 1 கப் அரிசி சரியாக இருக்கும். இந்த ரெசிபிக்கு கொஞ்சம் கூட அரிசி சேர்க்காமல் வெறும் சோளம் மட்டும் கூட சேர்த்து செய்யலாம். டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா 2 மெத்தடுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் கொஞ்சம் இந்த மாதிரி அரிசி சேர்த்து செய்யும்போது அந்த பணியாரம் மேலே கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். அது சாப்பிட்றதுக்கு இன்னும் நல்லாயிருக்கும். சோளம் மட்டும் சேர்த்து செய்யும்போது நல்லா சாஃப்டாக வரும். அந்த கிறிஸ்பினஸ் இருக்காது. உங்களுக்கு நல்லா ஹெல்த்தியாக வேணும்னு நினச்சிங்கன்னா அரிசி ஸ்கிப் பண்ணிவிட்டு வெறும் சோளம் மட்டும் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. சோளம் யூஸ் பண்ணுறதா இருந்தால் 3 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அடுத்து 1/2 கப் அளவுக்கு உளுத்தம்பருப்பு ஊற வச்சுருக்கேன். இது கூடவே சேர்த்து அரைக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் ஊற வச்சுருக்கேன். இந்த வெந்தயமும் உளுந்தும் ஒன்றா ஊற வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த அரிசியும் சோளமும் ஒன்றா ஊற வச்சுக்கலாம். நான் வீடியோவில் காட்டுறதுக்காக எல்லாமே தனித்தனியாக வச்சுருக்கேன். 4 மணி நேரம் போல் இது எல்லாமே நல்லா ஊறிடுச்சு. இந்த சோளமும் அரிசியும் எடுத்து வச்சுட்டு ஊற வச்ச இந்த உளுந்தையும் வெந்தயமும் சேர்த்துட்டு இட்லிக்கு எப்பவும் அரைப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி நல்லா ஃபைன் பேட்டராக அரைச்சி எடுத்துக்கலாம். உளுந்து அரைச்சிட்டு வந்துட்டேன். மிக்ஸி கிரைண்டர் எதில் வேணாலும் அரைச்சிக்கலாம். ஆனால் உளுந்து கிரைண்டரில் அரைக்கும்போது கொஞ்சம் நல்லா மாவு காணும். அடுத்ததாக நம்ம ஊற வச்ச அரிசியும் சோளமும் சேர்த்துட்டு அரைச்சிட்டு வந்துட்டேன். இது பார்த்திங்கன்னா நல்லா கொரகொரப்பாக இருக்குது. ரொம்ப ஃபைனாக அரைக்காமல் ரவை பதத்தில் அரைச்சிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். நார்மலாக இட்லி தோசைக்கு அரிசி மாவு அரைச்சினா அது 8 மணி நேரம் போல் புளிக்க வைப்போம். ஆனால் இந்த மாதிரி சிறுதானியம் சேர்த்து செய்யக்கூடிய ரெசிபிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் புளிக்க வச்சாலே போதும். அதுவே மாவு பார்த்திங்கன்னா நல்லா பொங்கி வந்துடும். இப்போ உப்பு சேர்த்து நல்லா கலந்து வச்சாச்சு. இதை அப்படியே மூடி வச்சிடலாம். இப்போ எனக்கு ஒரு 3 மணி நேரம் ஆயிடுச்சு. இந்த மாவு பாருங்கள் நல்லா புளிச்சு நல்லா பொங்கி வந்திருக்கு. எந்த சிறுதானியம் சேர்த்து அரைச்சாலும் சரிங்க, அதுக்கு குறைஞ்சது ஒரு 2லேருந்து அதிகபட்சம் 3 மணி நேரம் போதும். அதிலே பார்த்திங்கன்னா மாவு நல்லா பொங்கி வந்துடும். இப்போ எனக்கு கிளைமேட் கொஞ்சம் சில்லுன்னு இருக்கனால 3 மணி நேரம் தேவைப்பட்டுச்சு. இல்லைன்னா 2 மணி நேரத்துலேயே இந்த மாவு ரெடி ஆகிடும். இப்போ இதை ஒரு தடவை நல்லா கலந்துட்டு இதில் தேவையான அளவுக்கு மாவு மட்டும் எடுத்துக்கலாம். எல்லா மாவும் நான் யூஸ் பண்ண போகிறதில்ல. மீதி மாவை எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு வேணுங்கும் போது யூஸ் பண்ணிக்கலாம். அரைச்ச மாவுலேருந்து எனக்கு தேவையான அளவுக்கு மட்டும் எடுத்திருக்கேன். மீதி மாவு ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். இந்த மாவு பார்த்திங்கன்னா நல்லா திக்காக இருக்குது. கொஞ்சம் லூஸ் பண்ணுறதுக்காக ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் கரெக்டாக இருக்கும். ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா அந்தளவுக்கு பணியாரம் சாஃப்டாக வராது. இப்போ இது கூட கொஞ்சம் வெங்காயம், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பெல்லாம் தாளித்து சேர்த்துக்கலாம். கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு இந்த எண்ணெய் நல்லா சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே 2 பச்சை மிளகாய் ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையே சேர்த்துட்டு பொடியாக நறுக்கின கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காய பொடி சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாமே நல்லா தாளித்து விட்டுக்கலாம். இந்த பருப்பு எல்லாமே நல்லா செவந்து வரணும். இப்போ பாருங்கள், இந்த பருப்பு எல்லாமே எண்ணெயில் நல்லா வறுப்பட்டு நல்லா செவந்து வந்திருக்கு. அடுத்து 2 பெரிய வெங்காயத்தை நல்லா ஃபைனாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் சேர்த்துனாலும் டேஸ்ட் இன்னும் நல்லா இருக்குங்க. இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், இந்த வெங்காயம் நல்லா வதங்கி கண்ணாடி பதத்துக்கு வந்திருக்கு. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ இதை எடுத்து நல்லா ஆற வச்சிடலாம். சூடாக இருக்கும்போது மாவில் சேர்க்க வேண்டாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மாவோட வதக்கின இந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். ரொம்ப சூடாக இருக்கும்போது சேர்த்துனிங்கன்னா மாவில் புளிப்பு அதிகமாகிடும். இப்போ பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தலையும் சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். இந்த மாவையை அரைக்கும்போது பார்த்திங்கன்னா இதில் தண்ணிக்கு பதிலாக வெல்லம் சேர்த்து அரைச்சிட்டு கொஞ்சம் துருவின தேங்காய், ஏலக்காய்லாம் சேர்த்துட்டு இனிப்பு பணியாரமாக செய்தாலுமே டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. பணியாரக்கல் அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் எல்லா குழியிலையும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் சேர்த்தும் போது உடம்புக்கும் ரொம்ப நல்லது, டேஸ்ட்டும் இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ இதில் நம்ம ரெடி பண்ண மாவுலேருந்து எல்லா குழியிலையும் ஒரு 3/4 வாசி சேர்த்துக்கிறேன். ரொம்ப நிரம்ப சேர்க்காதீங்க, ஏன்னா அது வெந்து வரும்போது மாவு மேலே வந்துடும். ஒரு 3/4 குழிக்கு சேர்த்துனிங்கன்னா உங்களுக்கு வெந்து வந்ததுக்கப்புறம் கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுக்கோங்க. அப்போ தான் உள்ள வரைக்கும் நல்லா வேகும். இப்போ இதை திருப்பி விட்டு இன்னொரு பக்கமும் நல்லா வேக வச்சுக்கலாம். பாருங்கள், கலர் பார்க்கும்போதே நல்லா தெரியும் எந்த அளவுக்கு நல்லா செவந்து வந்திருக்கு. இதுக்கு சோளம் மட்டும்தான் யூஸ் பண்ணணும்னு இல்லைங்க. நான் சொன்ன சிறுதானியம் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். மெஷர்மெண்ட் நான் சொன்ன சேம் அதே மெஷர்மெண்ட் தான். சோளத்துக்கு பதிலாக மற்ற எந்த சிறுதானியம் வேணாலும் சேர்த்துக்கோங்க. இப்போ 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு. இதை எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம்.
சுட சுட இந்த பணியாரத்து கூட தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, கார சட்னி இல்லை சாம்பார் எது வச்சு சாப்பிட்டாலும் அட்டகாசமாக இருக்குங்க. நான் இன்றைக்கி தேங்காய் சட்னியும் பஜ்ஜி மிளகாய் சட்னியும் வச்சுருக்கேன். இந்த பஜ்ஜி மிளகாய் சட்னியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஐகார்ட்லேயும் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க. இந்த சோள பணியாரம் பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்ட்டாக, அதே சமயம் மேலே நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. நீங்களும் நான் சொன்ன டிப்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணி மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.